சார் வணக்கம். நமக்கு மனரீதியான பிரச்சனை இருக்குது அப்படின்ட்டு எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒருவேளை அப்படி இருந்தாலுமே, ஒரு சைக்காட்ரிஸ்ட்டையோ, இல்ல ஒரு மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷனலையோ, சைக்காலஜிஸ்ட்டையோ இவங்கள அணுகணும் அப்படின்னா, எந்த மாரி சிம்ப்டம்ஸ் இருந்தா அவங்கள்ட்ட கன்சல்டிங்க்கு போகலாம் சார்? அதாவது மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷனல் ஒரு சைக்காட்ரிஸ்ட்டை வந்து அணுகணும்னா நமக்கு என்ன சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா அப்போ வந்து நம்ம ஹெல்ப் கேட்கலாம், ஒரு கன்சல்டிங் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. நல்ல கேள்வி. மெயினாக ஒரு 6 விஷயம் சொல்கிறேன் மேடம், சரியா? நம்பர் 1 வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ். அதாவது நம்ம தூக்கமே வர மாட்டேங்குது, இல்லைன்னா அதிகமாக வருது, இல்லைன்னா அது இடையில முழிப்பு வந்துடுது, வெள்ளன முழிப்பு வந்துடுது. அது மாதிரி டிஃபிகல்ட்டி இன் ஸ்லீப். நம்ம நார்மலாக ஒரு நாளைக்கு 6 to 8 ஹவர்ஸ் தூங்கணும். அப்படி தூங்க முடியாமல் தூக்கம் போகிறப்பயே நமக்கு சிரமமாக இருக்குது. இல்லை நம்ம 10 மணிக்கு படுத்துறோன்னா 1 மணி 2 மணிக்கே முழிப்பு வந்துடுது. இல்லை அப்படி இல்லைன்னா ஏர்லி மார்னிங் 3-4 மணிக்கே முழிப்பு வந்துடுது. அது மாதிரி இருந்துச்சுன்னா அது ஒரு அறிகுறி. இல்லை 10 மணிக்கு படுக்கணும் எனக்கு தூக்கமே வரல, 11, 12, 1 1 மணிக்கு மேலே தான் தூக்கம் வருது, 2 மணிக்கு தான் தூக்கம் வருது, அப்படிங்கிறதும் ஒரு ஃபேக்டராக நம்ம வச்சுக்கலாம். நம்பர் 2 நான் சொல்கிறது என்னென்னா அப்பிடைட் சேஞ்சஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது நம்ம உணவு பழக்கம், பசியே எடுக்காமல் இருக்கிறது, இல்லைன்னா அதிகமாக நம்ம சாப்பிட்றது, நமக்கு வந்து வெயிட் சேஞ்சஸ் கண்டிப்பாக இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அதை ஒரு இதாக நம்ம வச்சுக்கலாம். அடுத்து 3வது வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம காலையில் எந்திரிச்சிட்டாலுமே பெட்லேருந்து எந்திரிச்சு வர சிரமமாக இருக்குது. சில நம்ம 3 நாள் ஐயோ இன்றைக்கி நம்ம வேலை பண்ணணுமா, எந்திரிக்கணுமா, ஹவுஸ் ஒர்க்கோ, டொமஸ்டிக் ஒர்க்கோ, ஆஃபீஸ் ஒர்க்கோ போகணுமா, அந்த பெட்லேருந்து நமக்கு எந்திரிக்கிறதுக்கே மனசு இல்லாமல் இருக்குது பாருங்கள். ஸ்ட்ரகிளாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது. அது வந்து ஒரு வகையான என்ன சொல்ல ஒரு சிம்டம். அது இருந்தாலும் நீங்கள் மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷ்னலை வந்து நீங்கள் ஹெல்ப் கேட்கலாம். 4வது எடுத்திங்கன்னா கான்சன்ட்ரேஷன். நம்ம நிறுத்தி நிதானமாக எதையும் ஒரு அட்டென்ஷனோட, ஒரு கான்சன்ட்ரேஷனோட நம்மளால் எந்த வேலையும் பண்ண முடியலை, கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது, சிரமமாக இருக்குது பண்ணாலும் நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு கன்சல்டிங் நீங்கள் பண்ணணும். 5வது நம்ம என்ஜாய் பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டி, ஏதாவது சாப்பிட்றது, சினிமா பார்க்குறது, ஊர் சுற்றுறது, நம்ம ஃப்ரெண்ட்ஸு நண்பர்களோட நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறது, அரட்டை அடிக்கிறது, ஃபோன் பேசுகிறது, அது மாதிரி பண்ணாலுமே நம்ம பழைய சந்தோஷம் இல்லை, ஒரு வெற்றிடமாக இருக்குது, ஒரு வெறுமையாக இருக்குது, ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லை, ஒரு ஆர்வம் இல்லாமல் இருக்குது அப்படின்னா அப்போ வந்து நீங்கள் அந்த மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷனல் ஒரு சைக்காட்ரிஸ்டோட உதவியை வந்து நீங்கள் அணுகலாம். அடுத்து கடைசி 6வதாக எடுத்துக்கிறது வந்து என்னென்னா டெய்லி ஆக்டிவிட்டீஸ் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லுவோம். அன்றாடம் செய்யக்கூடிய வேலை. ஒரு சின்ன பசங்களாக இருக்காங்கன்னா ஸ்கூல் காலேஜுக்கு போய் அவங்களோட அன்றாட ஆக்டிவிட்டியை வந்து அவங்களால பண்ண முடியல, அவங்களோட ஒர்க்கை திறம்பட செயல்பட முடியல. ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயர் அவனால் கேம் விளாட முடியலை, கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ண முடியல, ஒரு சோர்வாக இருக்குது, ஒரு எரிச்சலாக இருக்குது, அன்றாட வேலை பண்ணுறதுக்கே சிரமமாக இருக்குது. இப்போ ஒரு ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு ஆஃபீஸ் போகிறதே சிரமமாக இருக்குது. சின்ன சின்ன வேலை, டொமஸ்டிக் வேலை, வீட்டு வேலை பார்க்குறதுக்கே சிரமமாக இருக்குது. ஆக்டிவிட்டீஸ் டு டெய்லி லைஃப்னு சொல்லுவோம். அதாவது டெய்லி ரெஸ்பான்சிபிலிட்டி அதை பண்ண முடியலை அப்படின்னாலுமே அவங்க வந்து ஒரு சிம்டமாக எடுத்துக்கலாம். இந்த 6 பேரையுமே கண்டிப்பாக ஒரு மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷனல்னு சொல்லக்கூட ஒரு சைக்காட்ரிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணுறது நல்லது மேடம். தேங்க்யூ.